செம்மையா இருக்கு. லைக் அவருடைய ஒரு படமும் ஒரு growth கொடுக்குது. கண்டிப்பா இதுதான் ஒர்க் அவுட் ஆன உண்மையான தீம். இதுதான் இப்படிதான் படம் எடுக்கணும். மெயினா வந்து கீர்த்திக்காக இன்னொரு வாட்டி கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக எடுத்துருக்காங்க ப்ரோ. விக்னேஷ் சிவனுக்கு தான் ப்ரோ பாராட்டு. எஸ்ஜே சூர்யா மஜா பண்ணாரு. பிரதீப் ரங்கராஜ் ஆக்டிங்லாம் மஜா வந்தது. சொல்லலாம் ப்ரோ, இந்த படம் கண்டிப்பா போவோம் ப்ரோ, கண்டிப்பா போவோம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸு, கப்புள்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ படத்தை. ஃபுல்லாக படம் வந்து 2040 அந்த ரேஞ்சில் தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ரோபோட் அது ரிலேட்டடாக தான். கோலிவுட் அந்த இது பண்ணாமல் ஹாலிவுட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த மவுண்டனுக்கு அந்த ரேஞ்சில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க படத்தை. சூப்பராக எல்லாமே எஃபெக்ட்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அவரோட பாட்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் டைலாக், அவரோட சீன் வந்தாலே தண்ணி வந்து கிளாப்ஸும் இதுவும் தான் இருக்குது ப்ரோ. லைக் அவரோட படம்னாலே ரொம்ப ஒரு மாதிரி வைபாக இருக்கும். ஸோ இதில் என்னன்னா நல்லா லவ்வாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஃப்யூச்சரில் வந்து லைக் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, செம்ம வைபாக இருந்துச்சு. பாட்டு எல்லாமே கேட்கும்போது லைக் லூப் மோடில் அந்த பாட்டு எல்லாமே போகுது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஜாலியாக இருக்குது. லைக் அவங்க வந்து ஆப்னால வந்து லவ் பண்ணாங்க, அது இல்லை உண்மையான லவ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாரு பிரதீப். ஸோ அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. லைக் அவருடைய ஒரு படமும் ஒரு growth கொடுக்குது. ஸோ அவருடைய கேரியருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு பயங்கரமான மூவாக இருக்கும். ஆமாம், அது பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அனிருத் வந்து பேசுவாருன்னு. பட் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதுதான் ஒர்க் அவுட் ஆன உண்மையான தீம். இதுதான் இப்படி தான் படம் எடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஃபோனில் எல்லாம் மூழ்கியிருக்கு இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. ரியல் லைஃப் எப்படி இருக்கணுன்றத நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். படம் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோடு அந்த பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்கு, சீமானோட ஆக்டிங்கு, பிரதீப் ரங்கராஜன், ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யோகி பாபிலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒரு ஜாலி ஃபிலிம். இந்த ஜென்ரேஷனில் என்னென்ன இருக்குது, அது ஃபியூச்சரில் எப்படி வரும்னு அவங்க சைட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் இது. ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. கேஸ்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கேரக்டர்ஸ் அந்த கேஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ மை பர்சனல் ஃபேவரட் சீமான் அண்ட் எஸ்ஜே சூர்யா. அந்த 2 சாங்குமே சூப்பர். எனக்கு அந்த பாட்டு தான் ஆக்சுவலி பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த தீமாவும் எனக்கு அந்த 2 சாங்குமே நாங்கள் டே டு டே லைஃப்பில் கேட்குற சாங். அது அந்த பிக்சரோட பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அந்த பாட்டு கேட்ட. ப்ரோ சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் பாலிடிக்ஸ்லேயும் சரி இதுலேயும் சரி கரெக்டாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆனால் பாலிடிக்ஸ் வேறு, ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அவர் டீட்டெயில்டாக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் போர்ஷன் தான் படத்துலேயே ஒரு மெயினான போர்ஷன். அது சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து ஸ்பெஷல் அதான் ப்ரோ, ஃப்யூச்சர் கேரக்டர்னால எல்லாமே ஃப்யூச்சர்டாக இருக்கும். அதில் அந்த தீமா பாட்டு தான் ப்ரோ. அதுக்காகவே வந்து படம் தனியாக பார்க்கலாம். மெயினாக வந்து கீர்த்திக்காக இன்னொரு வாட்டி கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ படம். மெயினாக அதெல்லாம் ரொம்ப எமோஷனாக இருக்கும் அந்த பாட்டுலாம். அடுத்த 100 crores வந்து லோடிங் சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ, இந்த படம் கண்டிப்பாக போவோம் ப்ரோ, கண்டிப்பாக போவோம். டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாரையுமே நம்பணும், ஃபோன்லேயே யாரும் அடிக்டாக இருக்காதீங்க, பெற்றவங்கள பாருங்கள், குழந்தைங்கள பாருங்கள், அதெல்லாம் சூப்பராக சொல்லியிருந்தாரு. மனுஷங்க எப்படிப்பட்ட விதங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் மனுஷங்க ஆளால் ஒரு மாதிரி. ஆனால் வந்து மனுஷங்க ஃபோனை யூஸ் பண்ணாமல் மனுஷனை நேரில் கூப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் யாராக இருந்தாலும் நேரில் கூப்பிட்டு பேசினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எது பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சிம்பிளாக சொல்லி முடிச்சாரு. மனுஷங்க எந்த மாதிரினே தெரியாது, ஏயோ மனுஷனை ஒன்றா வாழ்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூப்பராக சொல்லியிருந்தாரு ப்ரோ. லவ் வந்து ஃபோன்லேயே இருந்தால் அது வந்து வேலைக்கே ஆகாது ப்ரோ. ஃபோன்லேயே லவ் பண்ணியிருந்தா நேரில் கூப்பிட்டு எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் பேசினா முடிஞ்சிச்சு ப்ரோ. லவ் அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா இந்த இதில் வந்து லவ்வில் வந்து ரீல்ஸு ஸ்டோரி அதெல்லாம் வந்து லவ்வாக காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் லவ்வே இல்லை ப்ரோ. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் பேசினாலே எல்லாம் எவ்வளோ பெரிய லவ்வில் சண்டை இருந்தாலும் முடிஞ்சிடும் ப்ரோ. அனிருத் மியூசிக் சார் அவர் மியூசிக் சொல்ல ப்ரோ வேணும். அச்சு தூக்கிட்டாரு ப்ரோ. எங்கள் காலேஜ் சீனியர் அவர், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பக்காவாக இருந்துச்சு. அவர் ஸ்கூல் சீனியர், அவர் காலேஜ் சீனியர், அவள் தான். நம்மளாம் யோசிக்கிறோம்ல, நம்ம வந்து ஆப்பை ஃபோன்லேயே இதுவாகிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் அப்போயும் வந்து லவ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடைசியாக எஸ்ஜே சூர்யாவோட ஃபைட் நல்லா இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக அவங்க சொன்ன வேர்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. அது நம்மளே வந்து அனிருத்தை ஹேட் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுத்துச்சு படம் வந்து. ஏன்னா லாஸ்ட்டில் அப்படி தான் பண்ணுச்சு. ஸோ அதனால நம்மளே ஹேட் பண்ணுற மாதிரி வரும். பசங்களாம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஃபியூச்சருக்கு சூப்பராக எடுத்துருக்காங்க ப்ரோ. விக்னேஷ் சிவனுக்கு தான் ப்ரோ பாராட்டு. 2040 எப்படி தான் இருக்கும்? இந்த மாதிரி சொல்வீங்களா? ரோவெல்லாம் இருக்காது. அது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுல்ல.
எப்படியோ மிக்ஸ் மாதிரி தான் அவங்க வந்து எப்பவுமே எடுப்பாரு. ஸோ இதுலயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதில் ட்ரை பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு படம். மியூசிக்கும் பேசிக்காக நல்லா தான் இருந்துச்சு. அந்த 2 பாட்டுமே வந்து எல்லாருக்குமே ஃபேமஸ் தான். ஸோ 2மே நல்லா தான் இருந்ததுண்ணா. அது ஐப் வந்து பயங்கரமாக இருந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க தேட்டரில் பார்க்கும்பொழுது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அந்த எனக்கேனா யாருமே இல்லை சாங்கில் வந்து அவர் டச் பண்ணி எடுத்த அவர் வந்து அந்த இதுவில் அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ஆவி மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது இப்படி டச் பண்ணி எடுத்து போகும்ல சோல் வந்து நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறாங்க, அதில் காமெடின்றது கிடையாது, படமே என்ஜாய் பண்ணுறோம். எங்கேயுமே முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லை, நல்ல படம். அவர் ஆக்டிங்க்கு ஏற்ற படம் தான், பட் இது ரொம்ப மெசேஜான படம். மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப மெசேஜாக இருக்குது. இது எல்லாருமே குழந்தைங்களாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். இப்போ இருக்க குழந்தைங்கலாம் ஃபோன்லேயே மூழ்கி இருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு மெசேஜே படத்தில் சொல்லிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நல்ல கம்பேக், ரொம்ப யோசித்து நிதானமாக எடுத்திருக்காரு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கூல் படிக்கும் போது கேட்ட பாட்டுங்க அது. ஸ்கூல் படிக்க இப்போ எனக்காக 2 குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த பாட்டு கேட்கும் போது எவ்வளோ விஷயங்கள் திருப்பி ரீகலெக்ட் ஆச்சு. நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கணும். சும்மா பார்க்கலாம் போனோம் ப்ரோ, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக. நல்லா தான் இருந்துச்சு படம். 2040 இந்த மாதிரி இருந்தது வந்து நல்லா இருந்துச்சு. அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சென்னை. ஆமாம், சென்னையை பார்க்க அமெரிக்கா மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபோனை பேஸ் பண்ணி படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அதிகமாக ஃபோன் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஆனால் சாங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அனிருத் வந்து எல்லாத்துலேயும் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டாரு. சாங்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு புதுசாக பண்ணியிருந்தாங்க, அதுவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுக்கா, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. அவங்க வரும்போது மோர் தென் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சினிமேட்டிக் அப்படி போகிறத விட ஃபன்னியாக இருந்துச்சு. செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அவங்க சீக்வன்ஸ் எல்லாமே சிரிப்பாக இருந்துச்சு. மியூசிக் தான் வந்து படத்தோட மெயின் பார்ட். அந்த ரோபோட்க்கு வந்து அனிருத் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த ரோபோட்டுமே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஏஐ டெக்னாலஜி நல்லா இருந்தது. ரோபோட்டிக்ஸ் வர சீன்லாம் மஜா இருந்தது. சாங்லாம் சூப்பராக இருந்தது. எல்லா சாங்குமே அனிருத்தோட மியூசிக்லாம் மஜா இருந்தது. எஸ்ஜே சூர்யா மஜா பண்ணார். பிரதீப் ரங்கராஜ் ஆக்டிங்லாம் மஜா வந்தது. இதில் வந்து ஏஐவே நம்பி நம்ம இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவை கொடுக்குறாங்க நமக்கு. அந்த மாதிரி படம் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. இதில் லவ்ன்றது வந்து அவங்க எப்படி சொல்கிறது, ஆப்பில் நம்ம நம்பி இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. நம்ம மனசு பார்த்து பேசி அந்த மாதிரி தான் இருக்கும்.